அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சித்திரை வருஷப்பிறப்பு. மெயினாக அந்த காலத்தில் பஞ்சாங்கம் வாசிப்பா. பஞ்சாங்கம் எத்தனை மழை, என்ன ஏது நடப்பு எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவிலில் வச்சு பஞ்சாங்கம் பூஜை பண்ணி பஞ்சாங்கம் வாசிப்பா. அதுக்கு நீர்மோர், பானகம், பச்சைப்பருப்பு, வடைப்பருப்பு இதெல்லாம் பண்ணுவாள். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பானகம். அதுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு 2 பெரிய டம்ளருக்கு வேணும். அதுக்காக நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, வெல்லம் போடுறதுனால கொஞ்சம் சுக்கு பொடி போட்டாச்சு. அதில் லெமன் பொழியணும். புளி கரைச்சி விடலாம். புளிக்கு பதிலாக லெமன் பொழிய போகிறோம். புளி வச்சும் பண்ணலாம், லெமன் வச்சும் பண்ணலாம். சின்ன பழமாக இருக்கறனால 2 பழம் புழிஞ்சிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா பானகம் நடி. அடுத்து வடைப்பருப்பு பண்ணுவோம். வடைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறி நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு துருவின வெள்ளரிக்காய், ஒரு சின்ன வெள்ளரிக்காய், ஒரு 1/4 பீஸு மாங்காய் துருவினது, அப்புறம் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டாச்சு. அதோட கொஞ்சம் ஜீரகப்பொடி. சாமி நைவேத்தியம் பண்ணுறதுனால பெருங்காயம் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சிட்டிகை பெப்பர் பொடி, அவ்வளோதான். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். விருப்பம் இருந்தால் கேரட்டு துருவி போட்டுக்கலாம். நான் இதில் கேரட் போடலை. விருப்பப்படுறவா கேரட் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. வடைப்பருப்பு ரெடி. இப்போ நீர்மோர் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போது நீர்மோருக்கு ஒரு சின்ன பீஸ் மாங்காய், அப்புறம் கொஞ்சம் புதினா, அப்புறம் ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போது அரைச்சாச்சு. அதை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த தயிரை விட்டு ஒரு திருப்பின்னு வந்துடுவோம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மிக்ஸி கப்பை ஒரு குலுக்கி அதில் விட்டுடலாம். மிக்ஸி கப்பை குலுக்கி அதில் விட்டுடலாம். விட்டாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி மிக்ஸ் பண்ணது போட்டாச்சு. இப்போது நீர்மோர் ரெடி ஆகியாச்சு. இந்த வடைப்பருப்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாகணபதயே நமஹ. சபரிவார நவக்கிரக தேவதாபியோ நமஹ. வருஷப்பிறப்பன்று செய்ய வேண்டியது. தமிழ் வருஷப்பிறப்பன்று வீட்டிலோ அல்லது பொது இடத்திலோ பஞ்சாங்கம் மற்றும் தேவதா பூஜைகள் செய்து, நவக்கிரக பூஜை செய்து, அன்றைய தினப்பலன் மற்றும் வருட பலன்களை வாசிக்கச் செய்தோ நாம் வாசித்தோ தெரிந்து கொண்டு இகபர சௌக்கியங்களை பகவானிடம் பிரார்த்தனை செய்து அனுபவிக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீராம்.